கிறிஸ்தவர்களே, மிகவும் பிரியமானவர்களே, 30/5/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் நம்பிக்கையின் ஆசீர்வாதம் என்னோட வாழ்க்கையில் இருக்கட்டும். இப்படி கிருபையான தேவரை விட்டு விலகாமல் இந்த அற்புதத்தை செய்யட்டும் தகப்பனே. யோசுவா 3:7 நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவரோடு இந்த அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/5/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசம் நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைதடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய சமாதானத்தின் அன்பின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, அடுத்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.